பன்னீர் பொட்டேட்டோ பேக்கெட்ஸ் ரெடி. டுடே ஸ்பெஷல். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா பன்னீரும் உருளைக்கிழங்கும் வச்சு பேக்கெட்ஸ் செய்ய போகிறோம். அது வந்து பசங்க ஸ்கூல்லேருந்து வந்தால் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட செஞ்சு தரலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் ரவை, கொஞ்சோண்டு பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, மல்லி, வெங்காயம், மைதா, உருளைக்கிழங்கு, வெறும் மிளகாத்தூள், பன்னீர், கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா, சாட் மசாலா. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். செய்யும் முறை ஃபஸ்ட்டு வந்து 4 உருளைக்கிழங்கை வேக வச்சு வச்சிடலாம். பன்னீரை வந்து மசிச்சு வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். ரவை வந்து ரவைக்கு 1.5 கிண்ணம் தண்ணி ஊற்றணும். சரிங்களா? எண்ணெய் தண்ணியில் கொஞ்சோண்டு சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொதிச்சிச்சு. அதில் ரவையை போட்டுக்கலாம். ரவையை போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி ஆகிடும். கொஞ்சம் நல்லா வேக வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க. இப்போ ரவை நல்லா வெந்துருச்சு. இப்போ தட்டு போட்டு மூடிக்கலாம். உருளைக்கிழங்கையும் பன்னீர், வெறும் மிளகாத்தூள், உப்பு இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பிசைஞ்சிக்கலாம். மூணுத்தையும் ஒன்றா ஓரளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க. இப்போ கொஞ்சோண்டு ஆனியன், கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, கொஞ்சோண்டு பச்சை மிளகா இது மூணுத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ கொஞ்சோண்டு தனியாத்தூள், கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சோண்டு சாட் மசாலா. இப்போது 3 மசாலா போட்டு நல்லா கொஞ்சம் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கிட்டோம். இப்போ மைதாவையும் கொஞ்சோண்டு சால்ட்டையும் கொஞ்சம் நல்லா தண்ணியாக கலந்துக்கலாம். அது கூட கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுக்கலாம். பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு சால்ட்டு, கொஞ்சோண்டு மைதா, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கொஞ்சோண்டு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு இந்த மாதிரி தண்ணியாக வர அளவுக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க தனியாக. இப்போ ஆற வச்ச ரவையை கொஞ்சோண்டு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ஆற வச்ச ரவையை இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். பிசைஞ்சிட்டு திரட்டியும் வச்சுக்கலாம். இப்போ இந்த திரட்டி வச்ச மாவை இந்த ஓரம்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை 4 கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பிசைஞ்சு வச்ச மசாலா எல்லாத்தையும் இந்த மாதிரி உருண்டை பண்ணி இப்போ அந்த உருண்டையை ரவை இதில் வச்சுட்டு இந்த 4 சைடு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு எந்த இடம்லாம் கேப் இருக்கோ அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எண்ணெயில் போடும்போது ஃபில்லிங் வெளியே வராமல் இருக்கணும். இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரெடி பண்ண அந்த பேக்கெட்டை அந்த மைதா மாவு இதில் நம்ம டிப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கணும். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். பன்னீர் பொட்டேட்டோ பேக்கெட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.